வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மயிலும் ராஜாவும் வீட்டுல நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இது? ஈஸ்வரி பாட்டுக்கும் கண்ட மேனிக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு அவனை வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா. தட்டு தாம்பலம் வரைக்கும் மாத்திட்டாளே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு மயிலு சொல்றாரு. மாமா, இவங்க ரெண்டு பேரையும் பத்தி ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். அவரு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவங்க மேல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு ரெண்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ரேவதிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவ அண்ணனை கொண்டாந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முயற்சி பண்றாளே. சோ கண்டிப்பா இவன் நல்ல பொம்பளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரி மாமா அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோவை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, வாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான ஒரு செய்தியா தான் இருக்கும், சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை மாப்பிள்ள. ஹீரோ கேக்குறாரு, ஏன் மாமா என்னாச்சு அப்படின்ட்டு. அவரு சொல்றாரு, மாப்பிள்ள வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னல, இப்போ என்ன தெரியுமா நடக்குது? அவனதான் கார்த்தி அப்படின்னு ஈஸ்வரி ரேவதி கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டா. இதனால ரேவதியும் வந்துட்டு அவன் தான் உண்மையான கார்த்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்திய கல்யாணம் பண்ணா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்திய கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த ஈஸ்வரி வீட்டுல இருந்தே தட்டு தாம்பலத்தை எல்லாம் மாத்திட்டா. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஈஸ்வரி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கறத இன்னுமே எனக்கு போட்டோ காமிக்கலையே அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, சகல போட்டோ என்கிட்ட இருக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோட முகம் மாறுறத ராஜா பார்த்துட்டு, மாப்பிள்ள என்னாச்சு? இந்த போட்டோவை பார்த்ததோட உங்க முகமே சரியில்லையே, இவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ஆமா இவங்களை எனக்கு தெரியும். இவங்களால எனக்கு ரொம்ப பாசமான ஒருத்தவங்களை இழந்திருக்கேன் அப்படின்ட்டு. மயிலி ஷாக் ஆகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இவரால ஒரு உயிரை இழந்திருக்கீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. பட் அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்னு இன்னும் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த போட்டோவுல இருக்கிறவ தான் காரணம். இவ தான் என் மனைவிய கடத்திட்டு போயிட்டு மலையில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. இதனால என் மனைவி ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டா. இப்போ நான் அவளை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இவதான். இவ நான் காலி ஆகிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இவ மறுபடியும் இப்ப வந்திருக்கா அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய திட்டம் இருக்கும். நான் கண்டுபிடிக்கிறேன் இவன் எதுக்காக இங்க வந்திருக்கா. உண்மையாவே அத்தைக்கும் இவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தியா ஈஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. இவளால கண்டிப்பா நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்பவே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்றேன். ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, இப்போ சொன்னா கண்டிப்பா அத்தை நம்ப மாட்டாங்க. நம்ம தேவையில்லாம பொய் சொல்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்கள பத்தின ஆதாரத்தோட நாளைக்கு காலையில நான் வரேன். ஆதாரத்தை கொண்டாந்து அத்தை கிட்ட காமிச்சா மட்டும்தான் அத்தை நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமா சொன்னா கண்டிப்பா அத்தை நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ நான் ஆதாரத்தோட வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள நீங்களே வந்துட்டு தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, மாயாவோட அந்த ரியாவோட போட்டோவை பார்த்துட்டு, உன்னால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், உன்னை
இவ்வளவு நாள் நீ உயிரோட இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்பவே சரவணன்ட்ட உன் விஷயத்த பத்தி சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா, எவ்வளவு நாள் ஆயிருச்சு இப்பதான் ஃபோன் பண்ணிருக்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு. சரவணன் சொல்றாரு, சொல்லு நண்பா. சொல்லு நண்பா, என்ன முக்கியமான விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா, இது மாதிரி தீபா இறந்ததுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒருத்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு சரவணன் சொல்றாரு, நண்பா என்ன சொல்ற, நான் ரொம்ப நாளா அவளை தேடிக்கிட்டு இருந்தேன், உண்மையாவே உனக்கு தெரியுமா? ஹீரோ சொல்றாரு, இப்போ அவ அத்தை வீட்டுக்கு வந்திருக்கா. அவ எதுக்காக அத்தை வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னா, ரேவதிய அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அவ இப்படி ஒரு பிளான்ல வந்திருக்கா அப்படின்னா நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய திட்டத்தோட அவ வந்திருப்பா அப்படின்னு தோணுது. அவளை பத்தின உண்மைகளை அத்தை கிட்ட நான் கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும். அதுக்கான ஆதாரம் எனக்கு வேணும். அவ இப்ப என்ன பண்றா, எங்க இருக்கா, எதுக்காக அவ வந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, நண்பா, நான் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 1/2 டைம் கொடு நண்பா அப்படின்ட்டு காலை கட் பண்றாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, இந்த இவளால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா, நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி, அந்த கலாவை வந்துட்டு நம்ம நேரடியா சந்திப்போம் அப்படின்னு நேரா வந்து ஃபோன் பண்றாங்க நம்ம மயிலுக்கு. மயிலு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா அப்படின்னு சொல்லு சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நான் வந்துட்டு அந்த கலாவை பார்க்கணும், எப்படியாவது அந்த கலாவை நான் சந்திக்கிற மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு மயிலு. ஆனா கலா வந்துட்டு எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கிட்ட வந்து சிக்கியிருக்காங்க. அதனால வந்து அவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த கலாவும் அவங்க அண்ணனும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் மாடிக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில வந்துட்டு 2 பேரையுமே ஃபாலோ பண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கலா சொல்றாங்க, அண்ணன், நம்ம நினைச்ச மாதிரி இப்போ காவாசி ஐடியாவில ஜெயிச்சிட்டோம். நான் தான் அருணை கல்யாணம் பண்ணி பல கோடி சொத்துக்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த கார்த்தி வந்துட்டு தடுத்துட்டான். நம்மளோட கனவுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். ஆனா இந்த வாட்டி மறுபடியும் நம்ம கனவு ஜெயிக்க போகுது. ரேவதியை நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு வச்சுக்கிட்டேங்க, உனக்கு வந்துட்டு நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்துக்களை நம்ம நல்லா அனுபவிக்கலாம். ரேவதி கிட்ட இருந்து வேணுங்கிற சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேவதியை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிடலாம். ஈஸ்வரியால எதுவுமே பண்ண முடியாது. அவளுக்கு எந்த விதத்திலையும் ஆதரவு கிடையாது. அண்ணன், எப்படியாவது ரேவதிய நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. 6 மாசம்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ண முடியாது. அதான் தட்டு தாம்பளை மாத்தியாச்சுல்ல, நீ எப்படியாவது ரேவதிய உன் வலைக்குள்ள சிக்க வச்சுட்டு அப்படின்னு வச்சுக்கேன், கல்யாணம் 1 மாசத்துக்குள்ள சுலபமா நடந்துரும். கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அவகிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே உன் பேர்ல மாத்திடணும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா, நம்ம வந்த நோக்கமே அதானே. இவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அந்த ஈஸ்வரி அதிபதி, ரேவதிக்கு அதுல பாதி சொத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா, அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே ரேவதியை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது எல்லாத்தையுமே நம்ம மயிலு கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, இவ்வளவு பெரிய விஷயத்துக்காக தான் நீங்க வந்தீங்களா, இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு மயிலு போன்ல ரெக்கார்ட் பண்றாரு. அப்ப மாயா சொல்றாங்க, அண்ணன், வேணுங்கிற சொத்து ரேவதி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ரேவதியால என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஈஸ்வரி அவ பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிட்டே அப்படின்னு சோகத்துல உட்காந்துருக்க வேண்டியதுதான். இதையெல்லாம் கேட்டதும் மயிலுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அட பாவியலா, இவ்வளவு பெரிய பிளானோட தான் வந்தீங்களா? அத்தை இது தெரியாம உங்களை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சு ரேவதிய உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி உடனே சொல்லணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சகல கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த மயில நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சகல, நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ண. அவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணதுல அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிக்கிருச்சு. ஹீரோ கேக்குறாரு, என்னங்க சொல்றீங்க? அவர் சொல்றாரு,
மாப்பிள்ள, உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். அந்த வீடியோவை இப்பயே அத்தை கிட்ட கொண்டாந்து காமிச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாக்குறாரு. அதுல வந்துட்டு அந்த கலாவும் மருதுவும் பேசி இருக்கிறது அப்படியே ரெக்கார்டடா இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அட பாவிகளா, அத்தையை ஏமாத்தி தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? நமக்கு கிடைச்ச இந்த வீடியோ லட்டு மாதிரி ஒரு சான்ஸ். இந்த வீடியோவை இப்பவே நான் கொண்டு போய் காமிச்சு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வேலைக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தையை கூப்பிடுறாங்க. அத்தை, இங்க இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு. ஹீரோவோட சத்தம் கேட்டதும் ஈஸ்வரி இங்க வந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு உன்னை யாரு இந்த பக்கம் வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஹீரோ சொல்றாரு, அத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றீங்கல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, எவனோ ஒருத்தனா? அவன் என் சொந்தக்கார பையன்தான். எனக்கு மருமக மரம் வரும். அவனைதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீ எப்படி பேரை மாத்திட்டு வந்துட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ண, அதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் பேரை மாத்தி வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக ரேவதியை மட்டும் டார்கெட் பண்ணி ரேவதிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அதுக்கான ஆதாரம் எல்லாமே இப்ப என் கையில இருக்கு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஆதாரம் அப்படி கையில வச்சிருக்க? அப்ப ஹீரோ வந்துட்டு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அதுல அந்த வில்லி வந்துட்டு பேசுறாங்க, எப்படியாவது ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு அவகிட்ட உள்ள சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு எழுதிட்டு அப்படியே ரேவதிக்கு உனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை அப்படின்னு விவாகரத்து பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பேசியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ கலா வந்துட்டு இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கலா சொல்றாங்க, அத்தை, இது எதுவுமே உண்மை கிடையாது அத்தை. நான் எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் நீ வந்துட்டு இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ற அப்படின்ட்டு. இத கேட்டதும் அந்த கலா சொல்றாங்க, இல்லாத, இது எதுவுமே உண்மை இல்ல. உங்களுக்கே தெரியும், இவன் எப்படியாவது என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறாட்ட. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு. நான் உன் மேல நம்பிக்கை வச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த வித சம்மந்தமும் இல்ல. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ச்சே, என்னடா இது இப்படி ஆகிருச்சு, நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு அந்த வில்லி வந்து